ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வல்லாரைக்கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரை குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்குமே நல்லது தான். இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ வல்லாரைக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வல்லாரை பருப்பு கீரை கூட்டு பண்ணுறதுக்காக நான் 1/2 கப்பு பாசி பருப்பு, 1/4 கப்பு நான் சாம்பார் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன சைஸு தக்காளி, 3 பூண்டு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வல்லாரைக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லாட்டி நீங்கள் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா லிட்டை போட்டு மேலே விசிலும் வச்சு நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்பு கீரையும் நல்லா குழஞ்சி வரும். இல்லை உங்களுக்கு 2 விசில் போதும்னா நீங்கள் 2 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அது விசில் வரட்டும். இப்போ விசிலெல்லாம் நின்றுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது சூப்பராக குக்காக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு கரண்டியாலேயோ நீங்கள் அந்த பருப்பையும் கீரையும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பையும் கீரையும் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கார்லிக்கையும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கார்லிக்கை நம்ம இடித்து போட்டோம்னா அந்த பருப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பையும் இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் தேவை இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பருப்பை நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் விட்டுடலாம். பட் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். உங்கள் தக்காளிக்கு புளிப்பு இல்லாட்டி நீங்கள் புளி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் இதை பாயில் பண்ண விட்டுக்கிறேன். பாயில் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஊற்றிடுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ சூப்பரான வல்லாரை கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சுது. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.